வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பூவே போராடவா கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சடார் என்று எழுந்த சுசீலாவின் மாமியார் சுசீலாவை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். ஆமாண்டி சுசீலா, என் பேர குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் விழுங்கிக்கிறேன். இனிமே என் கண்ணில் தண்ணியே வராது. அவன் போனா என்னடி, நான் இருக்கேன் உனக்கு. வாடி என் தங்கம். உனக்கோசரனா இனிமே யமனை துரத்துறேனா இல்லையா பாருடி சுசி. தடவை இப்போ ஏமாந்துட்டேன்டி. இனிமே அவனை இந்த ஆத்துக்குள்ள நுழைய விடுவனா? தவ்ஜம் கட்டிண்டு நின்னு எப்படி விரட்டுறம் பாரு. வா, குழந்தைகள் என்ன பண்றான்னு பார்ப்போம். வாமா சுசி. லலிதாவின் கண்களில் நீர் பூத்தது. பெற்ற மகனை இழந்த துயரத்தை கூட தன் மருமகளுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் தனக்குள்ளேயே அடக்கி கொள்ளும் இந்த மாதிரி மாமியாரை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ண வேண்டும். பர்வதமும் அவள் கணவரும் சொல்லிக் கொள்ளக்கூடாது என்பதால் புறப்பட்டார்கள். சம்பந்திமா, என் மகனை நான் கூட்டிண்டு போறதை விட என் மகளை நான் கூட்டிண்டு போறதை விட இங்க உங்க கூட இருக்கிறது தான் அவளுக்கு தெம்பு. உங்களுக்கும் நல்லதுமா. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறோம்மா. உடம்ப பார்த்துக்கோங்கோ, பகவான் இருக்கார். சுசீலாவின் தலையை தடவி விட்டார். பேர குழந்தைகளை முத்தமிட்டார். கண்களில் கண்ணீர் பெருகியதை தடுக்க வாசலுக்கு விரைந்தார். பின்னாலேயே பர்வதமும் சென்றாள். லலிதா தான் சுசீலாவின் கணவரின் ஆபீஸுக்கு சென்று வரவேண்டிய பணத்திற்காகவும் டெத் சர்டிபிகேட், லீகல் ஹையர் சர்டிபிகேட் என்று அலையோ அலை என்று அலைந்து எல்லா பணமும் வர ஏற்பாடு செய்தாள். ஒரு நாள் மோகன் வந்து அவளை வெளியே கூப்பிட்டு சன்னமான குரலில் கண்ணா பின்னா வென்று திட்டினான். இத பாரு லலிதா, உங்க அத்தின் பேர் செத்து போயிட்டார். சரி, நீயும் உன் அக்காவுக்காக துக்கம் காத்து எல்லாம் செஞ்சாச்சு. இன்னும் என்ன கூத்து இங்க பண்ற? அவன் ஒரேடியா போய் சேர்ந்துட்டான். ஆனா நான் இன்னும் உசுரோட தான் இருக்கேன், சாகல. புரிஞ்சுதா? வீட்டுக்கு வந்து சேரு, உருமினான். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? உதவி செய்ய ஆள் இல்லாம பொம்மை நாட்டிகள் திண்டாடுறா. நீங்க வந்து உதவி செஞ்சிருந்தா நான் எப்பவோ ஆத்துக்கு போயிருப்பேன். ஆனா எட்டி கூட பார்க்கலையே. அதனால தானே இங்கேயே தங்குன. இங்க வந்து இப்படி பேசுறீங்களே, நல்லா இல்ல மோகன். மனசுக்கு வேதனையா இருக்கு. போதும், எனக்காக வேதனைப்பட்டது. இப்பவே உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு என்னோட புறப்படு. நாளையில இருந்து வேலைக்கு ஜாயின் செய். அப்புறம் சம்பளமும் கட்டாயிட போறது. முதல்லயே சம்பளம் கட். இன்னும்னா தாங்காது. கிளம்பு. இன்னும் 2 நாள் தான் வேலை இருக்கு. அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்து விடுறேன். சம்பளம் கட்ட ஆகாது. ஏன்னா அக்காவோட வேலைக்கு போகும்போது ஆஃபீஸில் கையெழுத்து போட்டுட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் வரேன். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. 2 நாள் வேலை தான். அதனால பொறுத்துக்குங்க ப்ளீஸ் மோகன். அவள் கையை பிடிக்க போக வெடுக்கென்ற கையை தட்டி விட்டான். இந்த பசப்பல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மாய மூடிண்டு என் பின்னால வா. நான் இத்தனை நாள் பொறுமையா இருந்ததே அதிகம். வா. இன்னும் 2 நாளுங்கிற, ஏன் இப்படி பேசுறீங்க? 2 நாள் ரெண்டடி 2 நாள் 15 நாளுக்கு மேல ஆச்சு என்னை பட்டினி போட்டு. இனிமே என்னால இருக்க முடியாது. இப்போது அவனுடைய உள்ளெண்ணம் நன்கு புரிந்து விட்டது. இதற்குத்தான் இத்தனை ஆட்டமும் என்று நினைத்தவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இத்தனை நாள் இருந்துட்டு இன்னும் 2 நாட்கள் வேலை இருக்கிறப்ப நான் வந்தா அது போல ஒரு தப்பு வேற இல்லை. அதனால தான் அப்புறமா வர. சொல்றத நன்னா புரிஞ்சுக்கோங்கோ. வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கிறேன். கோபத்துடன் திரும்பி அவளை பார்த்து பற்களை கடித்தபடி சொல்லிவிட்டு விருட்டென்று வெளியே போய்விட்டான். லலிதா இப்போது அதிகமாகவே மோகனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். ஏன் இப்படி மாறிப்போனான்? எத்தனை முறை யோசி யோசி என்று சொன்னேன். அப்போதெல்லாம் சொன்ன சொல்லுக்கு தலையாட்டி விட்டு இப்போது ஏன் மாறிப்போனான்? இதைத்தான் ஆண் ஆதிக்கம் என்கிறார்களா? ஏன் என்னை பெற்றெடுக்கவும் என் அம்மா
அதே 9 மாதம் சுமந்து வலி எடுத்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து தன் உதிரத்தை பாலாக்கி ஊட்டி படிப்பு சொல்லித் தந்து என்னை வேலைக்கு அனுப்பி கல்யாணமும் செய்து கொடுத்தார்களே, எதில் ஆணின் பெற்றோர்கள் செய்ததற்கு குறைவாக செய்திருக்கிறார்கள்? ஏன் என்னை பெற்றவர்களுக்கோ கூட பிறந்தவர்களுக்கோ உதவக்கூடாது என்பதில் பிடிவாதமாய் இருக்கிறார்கள்? சமத்துவம் சமத்துவம் என்று பேசுவதெல்லாம் பேச்சோடுதான், எழுதுவதெல்லாம் ஏட்டோடுதான். நடைமுறையில் எங்கோ குறிஞ்சியைப் போல ஒன்னோ ரெண்டோ தான். சுசீலாவின் கணவர் நினைவிற்கு வந்தார். லலிதாவின் கண்கள் பனித்தன. அத்திம்பேர், எத்தனை நல்ல இதயம் உங்களுக்கு! உங்களோட துடிப்பை வலுக்கட்டாயமாக நிறுத்திட்டானே யமன். இஷ்டமில்லாமையே தெரியாமலேயே ஒருத்தரிட்டையும் சொல்லிக்காமையே போயிட்டேளே அத்திம்பேர். சட்டென்று நினைவுக்கு வந்தவளாய் கண்களை நன்றாய் துடைத்து கொண்டு முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். சுசீலாவும் ஆபீஸ் போக ஆரம்பித்தாகிவிட்டது. அப்பாவிடம் ரூபாய் கொடுக்க அவள் போன அன்று அவர் கண்டிப்பாய் மறுத்து அழுது விட்டார். சுசி, மகா பாவம்டி. இனிமே உன்கிட்ட நான் காசு வாங்கிண்டா என்ன போல பாவி இருக்க முடியாது. வேண்டாமா, என்ன தப்பா நினைச்சுக்காத. போருமா, இத்தனை நாள் நீயும் லல்லியும் செஞ்சதே ஏகமா தாமா. அதுல மிச்சம் வைக்கிறதே போதுண்டா கண்ணா. அவ்வப்போது ஏதோ மருந்துகள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாள். இப்போதுதான் ஓரளவிற்கு அடங்கி எல்லாம் ஒரு நிலைக்கு வந்து கொண்டு இருக்கும்போதுதான் லலிதாவிற்கும் சுசீலாவிற்கும் அன்று ஆபீஸில் பிற்பகல் 2:30 மணிக்கு பேரெடியாய் செய்தி வந்தது. பர்வதம் தான் பேசியது. லல்லி, அப்பா பாத்ரூம்குள்ள போனவர் வரலைன்னு பாக்கிறேன். உள்ளே இருந்து முனகர சத்தம் கேக்குதுடி. தாப்பால் வேற போட்டிருக்கு. சத்தம் போட்டு ஊரை கூட்டி கதவை உடைச்சு தாண்டி வெளியே அப்பாவை கொண்டு வந்தோம். நிலைமை சரியில்லடி. சீக்கிரம் வாமா லல்லி. சுசீலாவுக்கும் சொல்லி சீக்கிரம் வாங்கடி. அவசர அவசரமாய் நடந்ததை சொல்லிவிட்டு வீட்டுக்குள் ஓடினாள் பர்வதம். லலிதா சுசீலாவுக்கும் தன் கணவருக்கும் போன் செய்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஆட்டோவில் பறந்தாள். அப்பா படுத்திருந்த நிலையை பார்த்தவுடனே புரிந்து போயிற்று. அப்பாவிற்கு பராலிக் ஸ்ட்ரோக் தான் என்று. வலது கை வலது கால் மட்டுமின்றி வாயும் கண்ணும் வலது பக்கமாய் இழுத்திருந்தது. இவளை பார்த்ததும் ஏதோ பேச வந்து பேச முடியாமல் குழறலாக ஏதோ சத்தமும் எச்சிலும் தான் வந்தன. கண்கள் இயலாமையில் தன்னை வெளிப்படுத்தியது. லலிதாவால் தாங்க முடியவில்லை. அப்படியே அப்பாவை கட்டி கொண்டு அழுதாள். அம்மா, டாக்டர் கூப்பிட்டியாமா? என்ன சொன்னாரு? இல்லம்மா லல்லி, நீங்க யாராவது வந்தா தானடி கூட்டிட்டு போக முடியும். நான் என்னடி பண்ண முடியும்? பேசிக்கொண்டிருக்கும் போதே சுசீலாவும் வந்து அழுது மூவருமாய் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். லலிதா ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு கொண்டு வந்தாள். அவர்கள் 3 பேருமாகவே அக்கம் பக்கத்து உதவியோடு அப்பாவை டாக்ஸியில் படுக்க வைத்தார்கள். அவர்கள் குடும்ப டாக்டரிடம் கூட்டிப் போனார்கள். அவர் தீர்மானமாய் சொல்லிவிட்டார். இரத்த கொதிப்பு அதிகமானதால இந்த பராலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்துடுத்தோ. முதல்ல பிபியை குறைக்க மருந்துகள் கொடுத்து கூடவே பிசியோதெரப்பியும் செய்யணும். அப்பத்தான் ரெக்கவர் ஆகும். அவரோட மனசு கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியோ அதிர்ச்சி அடையிற மாதிரியோ எதுவும் நடக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமா. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முதல்ல ரொம்ப பணம் செலவாகுமா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. சரி டாக்டர், இப்போ என்ன இங்கேயே உங்கள் நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணிக்கிறீங்களா? சரிம்மா, நாளையிலிருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணுமா? இந்த மருந்துகள்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி டாக்டர். லலிதா கூறிவிட்டு ஸ்ட்ரெச்சரில் அப்பாவை கூட்டி போகும்போது கூடவே அம்மாவுடனும் சுசீலாவுடனும் சென்றாள். அப்பா பெட்டில் வெள்ளை வெளியர் என்ற போர்வை போர்த்தப்பட்டு படுத்து கொண்டார். அம்மா பலவித யோசனைகள் மனதை அரிக்க அருகில் இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தாள். சுசீலாவும் லலிதாவும் வெளியே வந்து வராண்டாவில் நின்று பேசினார்கள். லல்லி, அம்மா ஆஸ்பத்திரியில் அப்பாவை பார்த்துக்க இருந்துதான் தீரணும். அம்மாவுக்கு காலையில் காப்பியை இங்கே குடிச்சிட்டும் டிஃபனும் நாம தான் கொண்டு வரணும். முதல்ல ஒரு வாரம் 2 பேருமா லீவ் போட்டு மாற்றி மாற்றி செய்யலாம். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அப்புறமா யோசிக்கலாம். என்ன சொல்ற? சரி சுசிகா.
பத்துக்காவுக்கு சொல்லணுமே, இங்கிருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேனே, இரு வரேன். அருகில் எங்கு ஃபோன் இருக்கிறது என்று தேடி சொல்லிவிட்டு வந்தாள். மோகன் வருவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. வரவே இல்லை. உள்ளூர ஒரு பயமும் அதே சமயம் கோபமும் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தாள். சுசீலா வீட்டுக்கருகில் இருந்தவர் வீட்டில் ஃபோன் மூலம் சொன்னதில் மாமியார் அவளை 2 நாள் அங்கேயே இருந்து பார்த்துவிட்டு வா என்று கூறியதால் கவலையற்றிருந்தாள். அம்மா வீட்டுக்கு போய் சுசீலா வீட்டில் எல்லாவற்றையும் நோக்கி தானும் சாப்பிட்டு தங்கைக்கும் அம்மாவிற்கும் ஒரு சின்ன கேரியரில் போட்டுக்கொண்டு வாசலை பூட்டும்போதுதான் மோகன் வந்தான். லல்லி எங்க? ஆஸ்பத்திரியிலே கதின்னு இருக்காளா? வீடுன்னு ஒன்று இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையாமா? இன்னும் இப்படியே பேசிக்கொண்டு போனான். சுசீலாவிற்கு திக்கென்று ஆகிவிட்டது. இது என்ன? இவனை மிகவும் நல்லவன் என நாம் நினைத்தது தப்போ? சொல்வதை கொஞ்சம் நயமாக கூட சொல்ல தெரியாமல் மனைவியிடம் கோபிப்பதை விட்டு என்னிடம் வார்த்தைகளை கொட்டுகிறானே. பதில் பேசாமல் இருந்தாள். மேலும் அவன் பேசுவதை தடை செய்ய, பூட்டை திறக்கட்டுமா? உள்ள வந்து பேசுறீங்களா என்றாள். உள்ள வந்து பேசினா மட்டும் சரியாயிடுமா என்ன? நீங்க ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க. நானும் வரலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்களே போய் உங்க தங்கைகிட்ட சொல்லுங்க. வீட்டை கொஞ்சம் வந்து பார்த்துட்டாவது போக சொல்லுங்க. இல்லைன்னா வீடே மறந்துட போகுது. உடனே அனுப்புங்க. வார்த்தைகளின் வீரியம் சுசீலாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் வாய் திறக்கவில்லை. விடுவிடுவென்று பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள். ஆஸ்பத்திரியில் அப்பா இருக்கும் வார்டை நோக்கி நடந்த போதுதான் அங்கு ஏதோ காணப்பட திகிலுடன் ஓடினாள் சுசீலா. அம்மாவும் லலிதாவும் ஒரு புறமாய் நிற்க, டாக்டர் ஒருவர் அப்பாவின் இதயம் இருக்கும் இடத்தை அழுத்தி அழுத்தி மசாஜ் மாதிரி செய்து கொண்டிருந்தார். சுசி, அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்துடி, மார் வலிக்குதுன்னு சைகை செஞ்சார். அதுக்குள்ள வேர்வை வெள்ளமா ஓடுறது. லலிதா ஓடி டாக்டரை கூட்டிண்டு வந்தாடி. பகவானோட சோதனை. ஏண்டி இப்படி நம்ம ஆத்தையே சுத்துறது? தாங்கல ஏடி சுசி. கேவி கேவி அழுதாள் பர்வதம். லலிதாவும் சுசியும் சமாதானப்படுத்தினார்கள். இந்த கவலையில் மோகன் வந்ததையோ அவன் லலிதாவை வீட்டுக்கு வர சொன்னதையோ மறந்தே போனாள் சுசீலா. அப்பாவுக்கு ஆக்சிஜன் வைத்து விட்டார்கள். ஆகாரத்திற்கு ஒரு டியூப், யூரினுக்கு ஒரு டியூப், மூக்கில் ஆக்சிஜன் என பார்க்கவே கன்றாவியாக படுத்திருந்தார். அம்மா சாப்பிட மறுத்தாள். வலுக்கட்டாயமாய் அவளை சாப்பிட வைத்தார்கள். அவர்களும் ஏனோ தானோ என்று சாப்பிட்டார்கள். டாக்டர் இன்னும் 24 மணி நேரம் போனால் தான் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டார். அந்த 24 மணி நேரமும் அங்கேயே இருப்பது என்று தீர்மானித்து விட்டார்கள். அப்போதுதான் மோகன் வேக வேகமாய் வந்தான். முகத்தில் கோபம் பொரிந்து கொண்டிருந்தது. அவளை பார்த்ததும் தான் சுசீலாவிற்கு அவன் சொன்னது ஞாபகமே வந்தது. லல்லி, லல்லி, உன் வீட்டுக்காரர் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் வந்து நீ வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். இங்க வந்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? அமர்க்களத்துல மறந்து போயிடுத்து. சாரிடி, இப்ப என்ன சொல்ல போறாரோ? நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். லல்லி தயாராய் நின்றாள். வந்தவன் வேகமாய் வந்ததிலும் வெடிக்கும் கோபத்திலும் வந்த வியர்வையை துடைத்து கொள்ளாமல் லலிதாவின் அருகில் வந்தான். அவள் அப்பாவிற்கு எப்படி இருக்கிறது என்பதை மரியாதைக்கு கூட விசாரிக்காமல், லல்லி இப்பவே புறப்படு. எந்த விதமான பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்ல. புறப்படுனா புறப்பட்டு தான் ஆகணும். சீக்கிரம். நீ போ லல்லி, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். போமா. சுசீலா கூற லலிதா தவித்தாள். அப்பாவுக்கு இப்ப திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து. ஆக்சிஜன் வச்சிருக்கா. இப்ப ஒன்னு சொல்ல முடியாதுன்னுட்டா. அதனால தான். இப்ப நீ சொல்றது எதுவும் எனக்கு காதுல விழாது. வான்னா வா, அவ்வளவுதான். போயிட்டு வாமா சுசி. சுசி இருக்கா. நானும் சுசியும் பார்த்துக்கிறோம். மாப்பிள்ளை கோவிச்சுக்காதீங்கோ. அப்பாவுக்கு உடம்புனா எப்பவுமே லலிதா துடிச்சிருவா. இப்பமா பாரமா வந்துடுத்தா. அவளால தாங்க முடியல. மன்னிச்சுக்கோங்கோ. பர்வதம் கூறவும் மேலே பேசவில்லை மோகன்.
கை பிடித்து இழுக்காத குறையாய் லலிதாவை கூட்டி போனான். மௌனமே எனது வார்த்தைகள் என்று லலிதா அவன் பேச்சுக்கு எதுவும் பேசாமல் மனதுள் மட்டும் அப்பாவுக்கு சரியாக வேண்டுமே என்கிற கவலையில் உருகி கொண்டிருந்தாள். வீட்டை அடைந்ததும் ஜனகமும் ஒன்றும் பேசவில்லை. குழந்தை மட்டும் அம்மா என்று ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். அம்மா, தாத்தா சாமி கிட்ட போயிட்டாராம்மா? இல்ல கண்ணா, உனக்கு யார் சொன்னாடா இப்படிலாம்? பாட்டி தான் சொன்னா. தாத்தா சீக்கிரமா சாமி கிட்ட போயிடுவாராம். அப்பதான் நீ இந்த வீட்லயே இருப்பியம்மா. அப்படியா? ஜனகத்தின் மீது தன் பார்வையின் தீட்சண்யத்தை செலுத்தினாள். அதை தாங்க இயலாமல் ஜனகம் வாய்க்கு வந்ததை முணுமுணுத்தபடி சமையல் அறைக்குள் சென்றாள். தன் தம்பியை கூப்பிட்டு குழந்தையை அவனுடன் வெளியே அனுப்பினான் மோகன். புரியாமல் பார்த்த லலிதாவை உள்ளவா சொல்ற என்றபடி அவர்கள் அறையினுள் சென்றான். என்ன சொல்ல போகிறானோ என்ற எதிர்பார்ப்பில் உள்ளே சென்றவளை கதவை மூடிவிட்டு மூர்க்கத்தனமாய் அணைத்து கொண்டான் மோகன். அவனுடைய அணைப்பு அவளுக்கு நெருப்பு வளையமாயிருந்தது. அப்பாவின் நினைவு வந்து இப்போ எப்படி இருக்காரோ, என்னாச்சோ என்ற எண்ணத்திலேயே சுழன்றதால் கணவனின் ஸ்பரிசத்தை அவளால் ஏற்க முடியவில்லை. ப்ளீஸ் இப்ப வேண்டாம், எனக்கு மனசு சரியில்லை, விடுங்களே ப்ளீஸ், நிலைமையை புரிஞ்சுக்கோங்களே. அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவளை படுக்கையில் தள்ளி அவள் மீது தாவி அவளை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தான். அவளால் அசையக்கூட முடியாதபடி இறுக்கி கொண்டிருந்தான். லலிதா ஜடமாய் மாறியிருந்தாள். வெறி அடங்கியது. இரையை தின்று முடித்த மிருகம் போல் அவளிடமிருந்து விடுபட்டவன் பக்கத்தில் தடால் என்று படுத்தான். மீண்டும் அவளை கைகளால் வளைத்தான். மலை பாம்பு ஒன்று அவளை பின்னி இருப்பது போல் உணர்ந்தாள் லலிதா. மனதின் தவிப்பு வெளியே காட்ட முடியாமல் அடங்கியதில் கேவி கேவி அழ ஆரம்பித்தாள் லலிதா. அப்பா அங்கு உயிர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது தான் இங்கு சேர்க்கை போராட்டம் நடத்தியதில் தனக்குத்தானே கீழ்த்தரமாய் எண்ணினாள். இயலாமை அவளை அழ வைத்தது. என்ன இப்ப அழுக? கண்டவன் உன்னை பலாத்காரம் செஞ்சுட்டானா இல்ல கற்பழிச்சுட்டானா? தாலி கட்டினவன் தானே தொட்ட, அதுக்கு என்ன அழுது மாய்மாலம் பண்ற? எழுந்து நலுங்கிய உடைகளை சரி செய்து கொண்டாள். முகத்தை அட்டாச்டு பாத்ரூமில் அலம்பிக்கொண்டு நெற்றியில் ஊட்டு பொட்டை வைத்து கொண்டு வெளியே வந்தாள். குழந்தையிடம், கண்ணா, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லடா, அம்மா போய் பார்த்துட்டு வர. சமத்தா இருக்கியாம்மா? சமத்தா இருக்கம்மா, நீ போயிட்டு வாமா. ஜனகம் தோள்பட்டையில் முகவாயை இடிக்க எதையும் கவனிக்காமல் செருப்பில் கால்களை நுழைத்தபடி ஓட்டமாய் ஓடினாள் லலிதா. சாப்பிட வேண்டும், குளிக்க வேண்டும் என்ற உணர்வின்றி ஆஸ்பத்திரியே குறிக்கோளாய் ஓடினாள். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் பழமொழி மிக சரியாக இருந்தது லலிதாவின் விஷயத்தில். இந்த பழமொழியை உருவாக்கியவன் நிச்சயம் தீர்க்கதரிசிதான். அப்பாவின் இன்டென்சிவ் கேர் யூனிட் அருகில் அம்மாவை காணோம். அப்பாவுக்கு இன்னும் உணர்வு திரும்பவில்லை. தூக்க மருந்து கொடுத்திருப்பதாக தெரிந்து கொண்டாள். அம்மா எங்கே போனாள்? சிறிது நேரம் வெளியில் போட்டிருக்கும் பெஞ்சில் உட்கார்ந்தாள். இருப்பு கொள்ளவில்லை. இங்கும் அங்குமாய் நடந்தாள். யாரை கேட்பது புரியாமல் இங்கும் அங்குமாய் கண்களை சுழற்றிய போதுதான் அந்த நர்ஸ் ஓடி வந்தாள். மேடம், உங்க சிஸ்டர் இங்க மாடிப்படியில தடிக்கு விழுந்து அடிபட்டுடுச்சு. எக்ஸ்ரே எடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அம்மாவும் அங்கதான் இருக்காங்க, வாங்க மேடம். அந்த நர்ஸின் பின்னால் ஓட்டமாய் ஓடினாள் லலிதா. வாசலில் கலவரத்துடன் நிற்கும் அம்மாவை தேற்ற தெரியாமல் தொப்பென்று அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். அவள் கண்கள் மூடியது. மயக்கத்தில் ஆழ்ந்தாள். விழித்தெழுந்த போது முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டது தெரிந்தது. அம்மா அங்குதான் நின்றிருந்தாள். ஆனால் எந்த உணர்வும் இன்றி. அம்மா, அம்மா சுசிகா எப்படிமா இருக்கா? பிராக்சர் அம்மா, அம்மா. பர்வதம் லலிதாவை பார்க்காமல் பேசினாள். லல்லிக்கண்ணா, சுசியால இனிமே எழுந்து நிற்கவோ நடமாடவோ முடியாதுடி. அவ ஸ்பைனல் கார்டெல்லாம் அடிபட்டு சேதம் ஆயிடுத்தாம். அதனால அவளுக்கு இடுப்புக்கு கீழே உணர்வே இல்லை. முடிஞ்சளவு பார்க்கிறேன்னு இருக்காரு டாக்டர். லல்லிமா,
எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. விக்கித்து போனாள் லலிதா. இனி என்ன செய்வது, என்ன செய்ய வேண்டும்? மூளை வேலை செய்ய மறுத்தது. எந்த விதமான பதிலும் கூற முடியாமல் உறைந்திருந்தாள். மீண்டும் முதல் தேதி அன்று தான் என்பது அப்போதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. இனி நடக்க வேண்டியவைகளுக்காக மோகனுடன் பேச வேண்டியது மிகவும் அவசியமாக தோன்றியது. அம்மா அப்பாவும் சுசிகாவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கட்டும், நான் ஆஃபீஸ் வர போயிட்டு வரம்மா, தைரியமா இரு. டாக்டர் கிட்டையும் நர்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு போறம்மா. கொஞ்சம் நேரம் ஆனாலும் கவலைப்படாதம்மா. முதலில் தன் ஆபீஸுக்கு சென்று கையெழுத்து போட்டு பணம் வாங்கி நடந்ததை கூறிவிட்டு மோகன் ஆபீஸுக்கும் பறந்தாள். அவனை கூப்பிட்டு பேசினாள். மோகன், நடந்தது இதுதான். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ. உங்களையும் கேட்ட பிறகுதான் நான் யோசிக்க முடியும். ப்ளீஸ், சூழ்நிலையை உணர்ந்து நன்னா யோசிச்சு எனக்கு சொல்லுங்கோ. சுசிகாவுக்கும் இப்படி ஆனதுல நான் ரொம்பவும் கலங்கி இருக்கேன். உங்க உதவி இப்ப ரொம்ப அவசியம். ப்ளீஸ் மோகன், என்னை, என் நிலையை புரிஞ்சுண்டு ஒரு நல்ல யோசனையை சொல்றேளா? கண்கள் நிரம்பி தொண்டை அடைக்க குரல் தழுதழுக்க தன்னை யாசிக்கும் அவளை பார்க்கும்போது அவனுள் ஒரு குரூர திருப்தி எழுந்தது. முகவாயை தடவியபடி அங்கும் இங்குமாய் அந்த ஆபீஸின் ரிசப்ஷன் ஹாலில் நடந்தான். பின் அவள் அருகில் உட்கார்ந்தான். லலி, இது கஷ்டமான சூழ்நிலைதான். ஆனாலும் நீ ஒருத்தியே எல்லா பாரத்தையும் சுமக்க முடியுமா? குருவி தலையில பனங்காயா? இப்ப நான் சொல்றதையும் நீ புரிஞ்சுண்டாகணும். ஒரு குடும்பம்னா நாலும் இருக்கும். ஆனா அந்த குடும்பம் உன்னுடையதுதான்னு நீ யோசிக்கணும். எது உன் குடும்பம்னும் நீதான் நிர்ணயிக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கல்யாணமானா அதுக்கப்புறமா அவளோட குடும்பம் கணவனோட குடும்பத்தோட தான் பிணைஞ்சு போகணுமே தவிர மறுபடியும் பிறந்த வீட்டுக்கே தன் முன்னுரிமையை தர்றது தப்பு. இப்ப உங்க அப்பாவை பார்த்துக்க உன் அம்மா இருக்கா. உங்க அக்காவை பார்க்க அவ மாமியார் இருக்கா. நீ வேற ஏன் இடையில பூந்துக்கிற? அப்பப்ப போய் பார்த்துட்டு வா, தப்பில்ல. உன் குடும்பத்துக்கு மிஞ்சிதான் அவங்களுக்கு பண உதவி செய்யணுங்கிறதை வச்சுக்கணும். இதுதான் என்னோட யோசனை. புரிஞ்சுதா லல்லி? லலிதாவிற்குள் பூகம்பமே ஏற்பட்டது. பிரளயம் பெரியதாய் உருவாகி கொண்டிருந்தது. புயலுக்கு அறிகுறியாக காற்று வேகமாக வீச ஆரம்பித்தது. எழுந்து நின்றாள். திரும்பி நடந்தாள். மோகனுக்கு இப்போது ஒன்றும் புரியவில்லை. லலிதா, ஏய் லல்லி என அழைத்தான். அவளை நெருங்கி பிடித்து நிறுத்தினான். பதில் சொல்லாமையே போனா என்ன அர்த்தம்? திமிரா? திமிர் எனக்கில்ல. உங்க எண்ணம் நல்லா புரிஞ்சுடுத்து. கூட பிறந்தவங்களையும் பெத்தவங்களையும் ஒரு பொண்ணுங்கிறவ கல்யாணம் ஆனவுடனேயே தலை முழுகிடணும். நீங்க சொன்னது நன்னாவே புரிஞ்சது. ஆனா அது முந்தைய காலத்துக்கு இந்த பேச்சு எடுப்படும். இப்போதைக்கு எடுபடாது, எடுபடக்கூடாது. ஏன்னா ஆண்களைப் போலவே பெண்களும் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம உரிமைன்னு பேசுறது இதுல மட்டும் இல்ல. உங்களைப் போலவே நாங்களும் பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் கவனிக்கணுங்கிறதுலையும் கஷ்டம் வந்தா கை கொடுக்கணுங்கிறதுலையும் கூடத்தான் அந்த சம உரிமைங்கிறதை புரிஞ்சுக்கணும். நீங்க கட்டிய இந்த தாலியால எங்களை கட்டுப்படுத்துறதா நினைச்சா அது ரொம்ப தப்பு. அதுவும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களோட விவரமா பேசியாச்சு. நீங்களும் ஒத்துண்டீங்க. இப்போ இந்த அவல நிலையில அவங்கள நான் விட்டுட்டு வர முடியாது. உங்களால முடிஞ்சா என்னோட ஒத்துழைங்க, இல்ல விட்டுடுங்க. உங்க அம்மாவும் உடம்பு சரியில்லைனாலும் இதே போலத்தான் என்னால பார்த்துக்க முடியும். அதுல வித்தியாசம் இல்ல. உங்க அம்மா எங்கம்மா, உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு பிரிச்சு பார்க்கறது முதல் தப்பு. அதை என்னால ஒத்துக்க முடியாது. மனுஷத்தன்மைங்கிறத நம்ம நடத்தையில தான் காட்டணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் அனாவசியமா என்னை பெத்தவங்களுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ அள்ளி விடல. உடல் நலம் சரியில்லாம பிள்ளை இல்லாம தவிக்கிற என் அப்பாவுக்கு நான் உதவுறது, பணம் கொடுக்கறது தப்புன்னு நீங்க சொன்னா அந்த தப்ப நான் செய்யறதாத்தான் இருக்கேன். வீடு கட்ட லோன் போடு நீங்க மறுக்காம வாங்கி தந்த. ஆனா அதுக்காக அப்பாவுக்கு கொடுக்கறத நிறுத்துன்னா நியாயமா? என் நிலையில உங்களை வச்சு பாருங்க, அப்பாவாவது புரியறதான்னு. இத்தனை நாள் சுசிகாவும் ஹெல்ப் செஞ்சுட்டு இருந்தா. இப்ப அவ அவ
மேலே பேச முடியாமல் திணறி சமாளித்து கூறினாள். அப்பாவுக்கு மருந்து வாங்க வேகமா இறங்குறப்ப படியில உருண்டு விழுந்ததுல இடுப்புக்கு கீழே உணர்வே இல்லாம படுத்துட்டு இருக்கா. இந்த நிலையில நான் அங்க இருக்க வேண்டியது தானே சரி. அதையே புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. அதனால தான் போக போறேன். நீங்களும் கூட வந்தா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். வரீங்களா இல்ல நான் போகவா? தழைந்து போய்தான் கேட்டாள். போ, ஒரேடியா போயிடு. இனிமே வரவே வேண்டாம். உன் குழந்தையும் உன்கிட்ட வரமாட்டான். உங்க அப்பன் வீடே கதின்னு எங்க எல்லாருக்குமா? ஒட்டுக்க தலை முழுகிடு. ஆமா, உன் திமிரே உன்னை ஒரு நாள் அழிக்க போறது பார். அப்ப வந்து நின்ன கண்டிப்பா கதவு திறக்காது. ஆமா, திறக்கவே திறக்காது. கர்ஜித்து விட்டு ஆபீஸ் சென்று விட்டான் மோகன். சரிந்து அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்த லலிதா தன்னையும் மீறி உடைந்து போய் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். சுசீலாவை சக்கர நாற்காலியிலும் அப்பாவை ஸ்ட்ரெச்சரிலுமாக வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்த்தாயிற்று. அனாவசியமாக 2 வீடு வேண்டாம் என சுசீலாவின் வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு ஜானகி, சுசீலா, குழந்தைகள் பர்வதத்தோடு வந்து விட்டார்கள். சுசீலா சீக்கிரத்திலேயே ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கிளாஸை சக்கர நாற்காலியில் உட்கார்ந்தபடியே நடத்த திட்டமிட்டாள். அதற்கான ஏற்பாடும் நடக்கிறது. லல்லி, நானும் அம்மாவும் பார்த்துக்கிறோம். நீ உங்க வீட்டுக்கு போறது தான் சரிம்மா. நான் வேணும்னா கூட வரட்டுமா? வேணாம் மாமி, அங்க வந்து நீங்க அவமானப்பட்டா என்னால தாங்க முடியாது. நானே போறேன். எதுவுமே ஒரு முடிவுக்கு வந்து தானே தீரணும். போய் பார்க்கிறேன். அம்மா, வரம்மா. சுசி, போயிட்டு வர. சுசீலாவின் கன்னத்தில் மெல்ல தட்டிவிட்டு போனாள் லலிதா. வாசலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை இவளை பார்த்துவிட்டு அம்மா என்று கூச்சலிட்டபடி ஓடி வந்து கட்டிக்கொண்டான். அப்படியே முழந்தாளிட்டு உட்கார்ந்த லலிதா மகனை அள்ளி கொண்டு முத்தமழை பொழிந்தாள். அம்மா, அப்பாவும் பாட்டியும் உன்னை திட்டின்றே இருக்காம்மா. எனக்கு ரொம்ப அழுகையா வருதுமா. அம்மா, நான் உன்னை கட்டிண்டு படுத்துக்கணுமா. உன்னோட பவுடர் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அம்மா, என்னையும் உன்னோடவே கூட்டிண்டு போயிடுமா. சரியாம்மா? சின்னஞ்சிறிய இதயத்தில் தான் அம்மாவை பற்றி எத்தனை பாசமான உணர்வுகள், அன்பு சாரல்கள். அதிலேயே அப்படியே நனைந்து கொண்டு இறுக்கி தன்னோடு மகனை பிணைத்து கொண்டிருந்தாள் லலிதா. திடீரென்று தன் உயிரையே யாரோ பறிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டதுமே வேகமாக கீழே தள்ளப்பட்டாள். பின் மண்டை வேகமாக கீழே தரையில் பட்டதில் சூரியர் என்ற வலி தாங்க முடியாமல் ஏற்பட்டது. சமாளித்து எழுந்து தலையை தடவிய போது பின் மண்டை எலுமிச்சை அளவு வீங்கியிருந்தது. தனக்கு என்ன எப்படி நடந்தது என்ற எண்ணத்தில் தலையை தூக்கி பார்த்தவளின் முன்பு ஆவேசமாய் நின்றிருந்தான் மோகன். எதுக்கு வந்த? நான் தான் உனக்கு தலை முழுகையாச்சுன்னு சொல்லிட்டேனே. அப்புறமா ஏன் வந்த? போ, அப்படியே போயிடு. நினைச்ச மாதிரி வர்றதுக்கும் போறதுக்கும் இந்த வீடு ஒன்னும் நாய் நுழையிற வீடு இல்ல. சொன்னவனை தீர்க்கமாய் பார்த்தாள். விடு விடுவென்று உள்ளே நுழைந்தாள். பின்னாடி அவன் கத்தி கொண்டு வந்தான். அவன் கையில் இருந்து பலவந்தமாக தன்னை விடுவித்து கொண்டு தன் தாயின் அருகில் நின்றான் லல்லியின் மகன். அவன் கையை தன்னோடு பிணைத்து கொண்டாள் லல்லி பெருமையோடு. அம்மா, நான் சொல்ல சொல்ல என்ன திண்ணமா வீட்டுக்குள்ள நுழையிறா பாத்தியா? அவ இஷ்டத்துக்கு எப்படி நடக்கிறான் பாருமா. யாருகிட்டையும் அவளுக்கு மரியாதையும் மதிப்பும் இல்ல. இது என்ன சத்திரமா சாவடியா? டே, வாடா இங்க. என்னமோ இவனை அவதான் பார்த்துக்கிட்ட மாதிரி கையை கோத்துக்கிட்டு நிக்கிறத பாரு. வாடா. மகனின் கையை பிடித்து மோகன் இழுக்க அவன் திமிர லலிதா மகனை உச்சி முகர்ந்து விட்டு தன்னோடு சேர்த்து கொண்டு முத்தம் தந்தபடி கூறினாள். கண்ணா, அம்மாவுக்கு உன் மேல எப்பவும் பிரியும் தான்ப்பா. இப்போ அப்பா சொல்ற மாதிரி கேளு. நான் உன்னை வந்து அப்பப்போ பாக்குறேன்ப்பா. வேண்டுமென்றே பேச்சை நழுவ விட்டாள். ஏமா, என்னை இங்க விட்டுட்டு போறியா? வேணாம்மா, என்னையும் உன்னோட கூட்டிட்டு போமா. சரி கண்ணா, என்னோடவே நீ இருப்பியாம். வா, உன்னோட ட்ரெஸ்ஸை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு தங்கள் அறைக்குள் சென்றாள். வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாது என்று சொல்லின்றிருக்கப்ப ரூமுக்கெல்லாம் ஏன் போற?
மகனோட ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கன்னு சொல்லாத. அவனை உன்னோட அனுப்ப முடியாது. ஏன்பா, நீ மட்டும் உங்க அம்மாவோட இருக்க, நான் ஏன் எங்க அம்மாவோட இருக்க கூடாதுங்கிற? போடு வாயில ஒண்ணு. முளைச்சு 3 இலை வெட்டுறதுக்குள்ள பேச்ச பாரு. ஜனகம் கோபத்தோடு நொடித்தாள். லலிதா பீரோவை திறந்து இருந்த புடவைகளை பெட்டியில் அடுக்கினாள். லாக்கர் சாவியையும் பேங்க் பாஸ் புத்தகத்தையும் இன்னும் சில தேவையான தன்னுடைய தஸ்தாவேஜுகளையும் எடுத்து வைத்துக் கொள்ளும் போதுதான் மோகனும் ஜனகமும் உள்ளே வந்து விரைப்பாக நின்றார்கள். ஜனகம் ஜாடை காட்ட, மோகன் மிதம் மிஞ்சிய ஆத்திரத்தில் அவள் பெட்டியில் இருந்தவைகளை எடுத்து தூக்கி போட வந்தபோது அவன் கையை அழுத்தமாக பிடித்து நிறுத்தினாள். கண்கள் அகல திகைத்து நின்றான் மோகன். என்னடா மரம் மாதிரி நிக்கிற? முதல்ல இழுத்துண்டு போய் வெளியே விட்டுட்டு வா. நமக்கு உதவாததை கழட்டி எறியணும்னு உனக்கு தெரியாதா? போ, வெளியே தள்ளு சொல்றேன். சடார் என்று எழுந்து நின்றாள் லலிதா. யார வீட்டை விட்டு தள்ளணும்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. தெளிவா சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு மக்கு. புரியும்படியா சொல்லுங்க. பாத்தியம்மா அவளோட திமிர என்னமா பேசுறா? இப்ப பாரு, புரியும்படியா சொல்ற, கேட்டுக்கோ. வீட்டை விட்டு வெளியே போடி. உரத்த குரலில் அழுத்தம் திருத்தமாய் எரிச்சலோடு கூறினான் மோகன். அவன் சொல்லி முடித்ததும் பெரியதாய் வாய்விட்டு சிரித்தாள் லலிதா. அவனை நோக்கி கோப பார்வையை வீசினாள். வீட்டை விட்டு நான் போகணுமா? எங்க இன்னொரு தரம் சொல்லுங்க. ஆ, என்னடி புதிர் போடுற? உன்னத்தான் வீட்டை விட்டு வெளியே போங்கிறான். நட வெளிய. என்ன சொன்னீங்க? வெளியே நடக்கணுமா? யாரு? நானா? நான் இன்னும் முழுசா வீட்டுக்குள்ளேயே நடந்து முடிக்கலையே. அதுக்குள்ள வெளியே போன்னு இப்படி துரத்துறீங்க? ஏய், நிஜமாவே உளறையா இல்ல நடிக்கிறையா? இப்படியெல்லாம் சொன்னா நடக்காது. இரு வர. ஆக்ரோஷத்தோடு அவள் பெட்டியை தூக்கி வெளியே எறிந்தான். நிறுத்துங்க. இனிமே என் பொருள் மேல கைய வச்சா சும்மா இருக்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்களே, அது என்ன உரிமை உங்களுக்கு இருக்கு? ஏன், எனக்கு உரிமை இல்லாம வேற யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. நான் தான் உங்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லணும். அதுக்கான உரிமை எனக்குத்தான் இருக்கு. சொடேர் என்று மண்டையில் அடித்தான் போலானது மோகனுக்கு. ஆமா, இது என் ஆபீஸ்ல நான் லோன் போட்டு பணம் வாங்கி கட்டிய வீடு. இதுல எனக்கு உரிமை இல்லாம யாருக்கு உரிமை இருக்கு சொல்லுங்க. இப்போ என் பெட்டியை தூக்கி எறிஞ்ச மாதிரி நான் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சீங்க? ஆனா உங்களவுக்கு என்னால கீழ் இறங்கிட முடியாது. சரி, முதல்ல பேசி முடிச்சுடுவோம். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், என்னை பெத்தவங்களுக்கு பாதி சம்பளம் தரணும். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. இது கொத்துக்கலைன்னா ஸ்நேகமா இருந்துடுவோம்னு எத்தனையோ முறை சொன்னேன். அப்ப மறுத்து நான் சொன்னதுக்கு ஒத்துண்டீங்க. வீடு கட்டணும், லோன் போடு நீங்க. நான் மறுக்கல. உங்க விருப்பப்படி அதையும் செய்தேன். வீட்டையும் கட்டினீங்க என் சம்பளத்துல. அதனால பிடித்தம். அது போக என்னை பெத்தவங்களுக்கு தந்துட்டு மீதியை உங்ககிட்ட கொடுத்த போது தானே உங்க சுயரூபத்தை விஸ்வரூபமாக்கி காட்டினீங்க. எங்க அப்பாவுக்கு ஃபோன் செஞ்சு பணத்தை வாங்கிக்க கூடாது நீங்க. அப்பாவுக்கு உடம்புக்கு வந்த போதும் உதவக்கூடாதுன்னு தகராறு செஞ்சீங்க. சுசீகாவோட புருஷன் இறந்த போது ஆண் துணை இல்லாம தவிச்ச குடும்பத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்யற மனப்பான்மை கூட இல்லாம உதவி செஞ்ச என்னையும் எத்தனை கேவலமா பேசுனீங்க. சுசிகா கீழே விழுந்து கால் விளங்காம போன போதும் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு எத்தனை அசிங்கமா நடந்தீங்க. என்னை வீட்டை விட்டு துரத்தினீங்க. எதுக்கு அப்படி செஞ்சீங்க? எப்படி செய்ய முடிஞ்சது சொல்லுங்க. முகம் சிவந்து கண்கள் அருவியாயின. உதடுகள் சிலிர்த்து வாயில் இருந்த வார்த்தைகள் உதட்டை பிளந்து சீறி புறப்பட்டது. காரணம், நீங்க ஒரு ஆண். இந்த ஆணாதிக்கம் தானே உங்களை அப்படி பேசவும் என்னை அழவும் வச்சது. என்னை படுக்க வச்சு ஆசையை தீர்த்துக்கிட்டது. ஏட்டு படிப்பும் எங்களுக்கு வேணும்னு சொன்ன பாரதி கூட இன்னைக்கு எங்க நிலைமையை பார்த்தா தான் அப்படி எழுதியதுக்கு கண்டிப்பா கலங்கி தலை குனிவார். பெண்மையோட மென்மையை மறந்து உங்களுக்கு நிகர வேலை செஞ்சு அந்த சம்பாதனையையும் உங்களுக்கு தானே தரோம். அதுல ஏதாவது பேதம் இருக்கா? இல்லையே. ஏன் உங்களை பெத்தவங்களுக்கு மட்டும் அதிக உரிமையை தயக்கமே இல்லாம தரீங்க? அதை யாரும் மறுக்கிறதே இல்லையே. இந்த பேதம் ஏன்? சரி விடுங்க.
அந்த ஆராய்ச்சி எல்லாம் இப்ப எதுக்கு? என்ன பெத்தவங்களுக்கு எந்த வழியும் இல்லாத நிலையில தானே உங்ககிட்ட கேட்டு சம்மதம் வாங்கி கல்யாணம் செஞ்சுண்ட. ஏன்? நான் ஒரு பெண்ணுங்கிறதால நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை என்னை பெத்தவங்களுக்கு தர உங்களோட சம்மதம் கேட்க வேண்டி இருந்தது. ஆனா உங்களுக்கு ஆண் என்கிறதால அது மாதிரியான எந்த கட்டுப்பாடும் எந்த காலத்திலும் இல்லையே. ஆண் பெண் என்கிற வித்தியாசம் சரீரத்துல தானே தவிர வேற எதிலும் இல்லையே. படிப்பா வேலையா அந்தஸ்தா எல்லாமே சரி சமமா இருக்கே. அப்படி இருந்தும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சுசிகாவோட உடல்நிலையை சொல்லி உங்ககிட்டயே ஆலோசனை கேட்டேனே. எதுக்காக? நீங்க எனக்கு பக்க பலமா இருப்பீங்க, என்னை துவண்டு போகாம பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில தானே. ஆனா ஆனா நிமிஷமா தூக்கி எப்படி எரிஞ்சிட்டீங்க? மனிதாபிமானம்ங்கிறது உங்க வரையில எட்டி கூட பார்க்கலையே. இப்பவும் நான் என்னமோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி வீட்டை விட்டு போன்னு தாயும் மகனுமா விரட்டுறீங்க. இது நியாயமா? நீங்க உருட்டி விட்டா உருளறதுக்கு பகடக்காயா என்ன நினைச்சா என்னால அப்படி இருக்க முடியாது. நடக்கவும் நடக்காது. எப்ப என்னை ஏமாத்தினீங்களோ அப்பவே என் மனசுல இருந்து நீங்க விலகி போயிட்டீங்க. நான் உங்களுக்கு உண்மையாத்தான் நடந்தேன். ஆனா நீங்க அடி மேல் அடிப்பட்ட எனக்கு மேலும் ஓங்கி ஓங்கி அடியத்தானே தந்தீங்க. எந்த விதத்திலையும் எனக்கு உதவ முன் வரலையே. குடும்பம்ங்கிறது நவரசமும் சேர்ந்தது தான்னு தெரிஞ்சுக்கங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நிலைக்கு தக்கனே வளைஞ்சு கொடுத்து நடக்கிறது தான் விவேகமே தவிர வெறும் வேகம் மட்டும் கூடாது. இனிமே எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் வரேன். கண்ணா வா, கூப்பிட்டாள் மகளை. கீழே குப்புற கிடந்த பெட்டியில் மீண்டும் எல்லாவற்றையும் அடுக்கினாள். மகனை ஒரு கையிலும் பெட்டியை ஒரு கையிலுமாக பிடித்தபடி தன் வீட்டை விட்டு படி இறங்கி நடந்தாள் லலிதா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.